இப்பதாம்மா ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லம்மா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வண்டி எடு. என்னால நம்பவே முடியல. ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த விஷயத்த உன்னால பண்ண முடிஞ்சது? இதுல என்ன இருக்குக்கா, சின்ன வயசுல இருந்தே டாக்டர் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அதனால அவங்க கிட்ட பேசி இந்த விஷயத்த சரி பண்ணிட்டேன். அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத. இல்ல இந்து, எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் சொன்னாங்கல்ல, எப்படி இருந்தாலும் இன்னும் 15 நாள்ல தெரிஞ்சு போயிரும்னு. அதை எப்படி சமாளிக்கிறது? அக்கா நீ கவலைப்படாத, நான் அந்த வீட்டுக்குள்ள போனதே உனக்காக தான். எப்படியாவது அந்த 10 லட்சத்தை வாங்கி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? நீ திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கறதால எனக்கு இந்த நிலைமையை நினைச்சு கவலையா இருக்குடி. அவனுங்க ஏற்கனவே நம்ப வச்சு கழுத்து அறுத்தானுங்க. மறுபடியும் வாக்கு கொடுத்து ஏமாத்த மாட்டாங்கன்னு என்னடி நிச்சயம்? சரியான ரவுடிங்க தாண்டி. எனக்கு பயமாவே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவனுங்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத மிருகங்க. பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், மரியாதையா நடத்தணும்னே தெரியாதவங்க. என்னையும் ரொம்ப மோசமா தான் நடத்துறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் கிரிமினலா யோசிச்சாலும் என்ன அவனுங்களால ஒண்ணும் ஏமாத்த முடியாது. கண்டிப்பா நான் அவனுங்க கிட்ட இருந்து 10 லட்ச ரூபா வாங்கி உன் கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். நீ என்ன நம்புக்கா. ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் வயித்துல புள்ள இருக்கு, என்ன அவசரம்னு உனக்கு எப்படி புரியும்? வேற என்ன செய்ய முடியும்? நம்மள பெத்த அப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சரி, அதை விட இந்து, என்னோட விஷயத்துக்கு வா. இங்க பாரு இந்து, சின்ன வயசுல இருந்து உன்னை நான் நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்க. இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற கடைசியான சப்போர்ட். ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து அந்த 10 லட்சத்தை வாங்கி கொடுத்து என்ன சீக்கிரமா கார்த்தியோட சேர்த்து வை ப்ளீஸ். அக்காக்கா என்னக்கா இது? அந்த வீட்ல என்ன யார் எப்படி நடத்துறாங்க அத பத்தில எனக்கு கவலை இல்ல. என்னோட ஒரே லட்சியம் என்ன தெரியுமா? உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு, நீ சந்தோஷமா வாழணும்னு, அவ்வளவுதான் எனக்கு இருக்கு. அக்கா நீ எதை பத்தியுமே யோசிக்காம நிம்மதியா இரு, போதுமா? என்னை விட நீ வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கலாம். ஆனா உன்னோட நடத்தையில, நல்ல எண்ணத்துல நீதான் எனக்கு அக்கா. இவேதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அக்கா நான் என்னதான் நான் தான் போனை எடுக்க மாட்டேன்னு தெரியுதுல, எதுக்கு விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்க? இது பாரு இந்தோ, நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீங்க அக்கா கூட ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? ஆமா, எங்க அக்காக்கு உடம்பு சரியில்லை. என்னால எப்படி அப்படியே இருக்க முடியும்? அதனால அக்காவை பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாத. பாரு, இப்ப நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன், புரியுதா? உன் மேல இருக்கிற அக்கறைக்காக நான் எதுவும் பேசல. பெரிய ஐயா சொன்னதுனாலதான் நான் இப்ப உனக்கு கால் பண்ணிருக்கேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி ஓகே, நான் வரேன், போதுமா? நான் கேண்டீன்ல தான் இருக்கேன், வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன், அதான். ஏய் அக்கா, நீ ஒண்ணு பயப்படாத. என்னை கூட்டிட்டு போறதுக்காக அந்த கருணா வந்துட்டு இருக்கான்.
நான் இப்போ அவன் கூட போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏய் சும்மா இருக்க மாட்டா, சும்மா காருக்குள்ள உட்காந்து நோய் நோயின்னு அழுது. நான் உன்னை அப்படியே கொடுமைப்படுத்திட்டேன்ல. ஏய் ஏற்கனவே வாங்கினது பத்தாத உனக்கு? மொபைல இன்னொரு தடவை சத்தம் வந்தது அப்படி பொழந்துருவோம் பாத்துக்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. உங்க முன்னாடி அடர்த்து கூட எனக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன குளிர்விட்டு போச்சா உனக்கு? இந்த திவாகர் யாருன்னு உனக்கு மறுபடியும் காட்டணும்ல, அப்பதான் பயம் வரும். பாத்துக்க, முதல்ல ஒரு பொம்பளை என்ன ஆம்பளைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வர சொல்லிருக்கா. அதையும் தைரியமா என்கிட்ட வந்து கேக்குறேன்னா உன் மனசுல எவ்வளவு திமிரு, தைரியம், நெஞ்செழுத்தம் இருந்திருக்கும். ஏய், உனக்கு ஆம்பளையா நான் நிரூபிக்கணும்னா இன்னொரு பொண்ணை தொட்டு அவ கூட ஒரு குழந்தைய பெத்து காட்டி நான் ஆம்பளை நிரூபிக்கிறேன். ஆமா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேக்குற நிலைமையில தானே நான் இருக்கேன். இத்தனை வருஷமா குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குறை இருக்காது எல்லாரும் என்ன தானே கேட்டாங்க. ஏய், வண்டி நிறுத்து.